ஹலோ கைஸ், வெல்கமிங் பேக் டு ஆல் இன் ஒன். நம்ம இந்த வீடியோவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றத கேட்டிங்கன்னா, ஹேண்ட்பேக் டூர் தான் கைஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஹேண்ட்பேக் டூர்னால் என்னோடய பேக்கோட டூரு. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு வேறு பேக் வச்சுருப்பேன். இப்போ நான் வந்து வேறு பேக்கு கொஞ்சம் மாறிட்டேன். அதான் வந்து இந்த பேகு பயங்கர வெயிட்டாக இருக்குது. என் பேக் வெயிட்டாக இருக்குன்னா வந்து இந்த பேக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ஓகே, ஸோ வந்து இந்த ஒரு கவர் கைஸ் இப்போ வந்து ரீசெண்டாக வந்தது. ஸோ வந்து அந்த கவர் வந்து இந்த ஒரு செல்ஃபி ஸ்டிக்குக்காக இப்போ நான் வந்து இப்படி நார்மலாக வச்சு பேசுகிறேன். இந்த மாதிரி நல்லா கவர் ஆகிற மாதிரி பேசுகிறேன்னா செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கேன் கைஸ் பின்னாடி. ஐயோ மழை வர தூருதே. செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கேன். செல்ஃபி ஸ்டிக்கில் தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செல்ஃபி ஸ்டிக்குக்கான கவர் தான் இது. ஸோ அது வந்துட்டு நம்ம வந்து இப்போ சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். டெரஸில் வந்து லிவிங் ஆன் டெரஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்துட்டு அந்த சேலஞ்சில் வந்து இந்த ட்ரைபாட் நேம் வருது பாருங்கள். இந்த செல்ஃபி ஸ்டிக்கை பற்றி வந்துட்டு சொல்லியிருப்போம். ஸோ வந்துட்டு இந்த வீடியோக்கு அப்புறமா போடுவேன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி போடுவேனான்னு எனக்கே தெரியாது. அதை நான் எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்துட்டு எப்போ இந்த வீடியோ வந்து அந்த வீடியோ வந்ததுக்கப்புறமா இந்த வீடியோ வந்ததுக்கப்புறமா அந்த வீடியோ வந்ததுன்னு சொல்லணும். ஓகே டன். நெக்ஸ்ட் வந்துட்டு திஸ் பவர் பேங்க் கைஸ். ஸோ வந்துட்டு இந்த பவர் பேங்க்கோட பேர் வந்துட்டு ஜெப்ரானிக்ஸ். ஓகே, ஜெப்ரானிக்ஸ் இந்த பவர் பேங்க்கோட பேர். ஸோ நான் வந்துட்டு வெளியே வரும்போது சார்ஜ் வந்து மொபைலில் வந்து காலி ஆகிடுது கைஸ். இது வந்து ஓல்டு மாடல் ஆயிடுச்சு. சாம்சங் கேலக்ஸி M01 காலி ஆகிடுச்சுன்னா வந்துட்டு சார்ஜரே தூக்கி சுற்ற முடியல. ஸோ அந்த காரணத்தினால தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது எவ்வளோன்னா 10,000 mAh. ஓகே, நான் வந்து வாங்கும்போது வந்துட்டு நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடல, கடையில் தான் போய் வாங்கினேன். இல்லைன்னா 1000 rupees வந்து கொடுத்தாங்க. 1000 rupeesக்கு வந்து நான் இது கொடுத்தாங்க. ஓகே டன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட பர்ஸ் கைஸ். பர்ஸ்ன்னொடனே பர்ஸ்லாம் நினைக்காதீங்க, ஜஸ்ட்டு பர்ஸ் அவ்வளோதான். மற்றபடி இல்லை ஒன்றும் கொட்டி கிடக்குன்ற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. கொட்டி கிடக்கு ஜஸ்ட்டு பர்ஸ். ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் பாக்கெட் மணியாக இருக்கும், அவ்வளோதான். மழை தூருது. ஐயோ தெரியுதா? ஐயோ இருங்க, சிக்கலாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலி என்னோடய ஸ்வெட்டரோட அந்த ஒரு இது கைஸ். நான் வந்து எடுத்து எதுக்கு இந்த பேக்குள்ள வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல ஆக்சுவலி. இந்த ஒரு ஒயர் கைஸ். இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வச்சுருந்தாலும் அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனுக்காக சார்ஜர் கைஸ். பட் ஆனால் அந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கேட்குது, ஒரு பக்கம் கேட்க மாட்டேங்குது. இது எனிவேஸ் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட முடியாது. இருக்கட்டுமே, இருந்தால் என்ன ஆக போகுது. ஓகே, அப்புறமா வந்துட்டு இது கைஸ். இது வந்து பார்த்த உடனே ஃபோன் நினைக்காதீங்க, ஃபோன் கேஸ் தான் கைஸ். பாருங்க, ஓகேப்பா. அதுவே இந்த ஃபோன் கேஸ் வேறு டேமேஜாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், டேமேஜாக இருக்குது இந்த ஃபோன் கேஸு. என் ஃபோனுக்காக வாங்கி வச்சேன். 3 வாட்டி டிஸ்பிளே மாற்றிட்டேன். 3 வாட்டியா 4 வாட்டியா? சரி ஓகே, அதான் 3 4 சரி 4 வாட்டி டிஸ்பிளே மாற்றிட்டேன்னு வச்சுக்கோமே. 3 4 சரியா தெரில. 4 வாட்டி கிட்ட மாற்றிட்டேன்றதுனால இந்த கேஸ் வாங்கிட்டேன். இப்போ வாங்கி ஒரு 1 month கிட்ட தான் இருக்கும். அதுக்குள்ளே டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த ஃபோனுக்காக தான் கேஸ் வாங்கியிருக்கேன். இந்த கேஸ் போட்டு அந்த ஒரு செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து நிற்க வைக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால ஓகே. அப்புறமா வந்து இந்த ஒரு பென்சில் கைஸ். ஓகே, ஸோ வந்து இது வந்து ஆக்சுவலி பென்சில் தான். என்ன நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன், நியூஸ் பேப்பர் பென்சில். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியாது. நான் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ இருக்குன்றதுனால உங்களுக்கு தெரியாது. ஓகே, நியூஸ் பேப்பர் பென்சில் கைஸ். ஸோ வந்து இது வந்து என்னென்னா, ஒரு வாட்டி சில்ட்ரன்ஸ் டே அப்போ வந்துட்டு இந்த நெக்ஸஸ் மால் இருக்குல்ல, விஜயா நெக்ஸஸ் மால் வடபழனியில், அங்கே போனோன்னா சில்ட்ரன்ஸ் டேக்கு வந்து இந்த பசில்லாம் வந்து கலைச்சி அது மறுபடியும் ஒன்று சேர்க்குற மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கலைச்சி விட்டாங்க. அதை வச்சு ஒரு கார் மாதிரி ரெடி பண்ணோம் நாங்கள். ஸோ வந்து அதுக்கு வந்து நான் வந்து பண்ணது தான் கைஸ் வந்து இந்த பரிசு. நான் வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. 15 minutes டைம் கொடுத்தாங்க. 15 minutes போயும் நான் கம்ப்ளீட் பண்ணல. எக்ஸ்ட்ரா 5 minutes கொடுத்தாங்க. 20 minutes ஆகியும் நான் கம்ப்ளீட் பண்ணல. பட் ஆனால் பாதி கம்ப்ளீட் பண்ணேன், மிச்சம் பாதி தான் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அந்த பாதிக்காக என்னோட அந்த ஒரு இதுவை வந்து பாராட்டி, கட்ஸை பாராட்டி, இல்லை சொன்ன என்னோட உழைப்பை பாராட்டி இதை பென்சில் வந்து கொடுத்துருக்காங்க. தெரியுதா? ஓகே, ஸோ வந்து என்னோடய கிஃப்டான பென்சில்ஸ் நான் இது வரைக்குமே வந்து யூஸ் பண்ணேன். எனிவேஸ் நான் இப்போ பென்னு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பென்சில் தேவைப்படாது. பட் ஆனால் ஸ்டில் எனக்கு வந்து இது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணல. எனக்கு வேறு கிடச்சிதா
அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்டா பார்க்க போற ஐட்டம் இங்க பாருங்க, ஸ்மைலி. இதுதானே வைக்கணும். ஸ்மைலி ஸ்மைலி கைஸ். அண்ட் தென் வந்துட்டு இது வந்து என்னென்ன ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. என்னென்னா அந்த ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும்ல, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு விளையாடுவாங்களே அந்த ஸ்ப்ரிங்கோட இதுதான் கைஸ் இது. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஓகே. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐட்டம் வந்துட்டு பென் கைஸ். ஓகே, பென்னு 3-in-1 பென்னு. ஆக்சுவலி வந்து என்கிட்ட முதல்ல வந்து பிளாக் கலரில் வந்துட்டு இந்த பென் இருந்தது. ஸோ வந்துட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட் அது தொலைஞ்சி போச்சு, எங்கன்னே தெரில. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த ஒரு பென் வாங்கியிருக்கேன். மறுபடியும் அதே பென் தான், டியோடாப் அப்படின்ற ஆப்பில் வந்து வாங்கினேன். ஸோ வந்துட்டு அந்த ஆப்பில் வந்துட்டு 10 rupeesன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அந்த ஒரு ஷிப்பிங் சார்ஜஸ் டெலிவரி சார்ஜஸ் வந்து 49 rupeesன்னு போட்டு டோட்டலாக வந்து 61 rupees ஆச்சு. 61 rupees கொடுத்து நான் இந்த பென் வந்து வாங்கியிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் தென் வந்துட்டு இந்த பென் வந்து என்னென்னா, இதோ இப்படி வச்சு மொபைல் ஸ்டாண்ட் இதோ இங்கே இருக்குல்ல, இந்த ஒரு கேப் இருக்குல்ல, இது வந்து மொபைல் ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து ஸ்டைலிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்துட்டு இது வந்து இப்படி திருப்பினோன்னா பென்னாக வரும், நார்மலாக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கீ செயின் காய்ஸ். கீ செயின் ஸோ தெரியுதா, டாம் அண்ட் ஜெரி கீ செயின். டாம் அண்ட் ஜெரின்னு வருது, டாம் அண்ட் ஜெரியில் இருக்குது ஜெரியோட கீ செயின் காய்ஸ். இது நான் வந்து இது வந்து க்யூட்டாக இருக்குன்றதுனால நான் வந்து அப்படியே என்கிட்டயே வச்சுருந்தேன். ஸோ வந்துட்டு க்யூட்டாக இருக்குன்ற காரணத்தினால நான் வந்து என்கிட்டயே வச்சு நானே வந்து வச்சிட்ருக்கேன் கைஸ். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது கைஸ் தெரியுதா? ஓப்ஸ், தெரியுதா கைஸ்? ஓகே, சிவனோடது. இங்கே வந்து ஓம்ன்ற சிம்பிள் வந்து இங்கே, ஐயோ இங்கே வந்து ஓம்ன்ற சிம்பிள் போட்டிருக்கோம். எனக்கு வந்து இது வந்து சிவனோடது. எவ்வளோ மினிட்ஸ்? 8 minutes தானா? ஓகே, இது வந்து சிவனோடது. ஸோ வந்துட்டு இது வந்து அழகாக இருக்கேன்றதுக்காக வாங்கினேன். ஓகே, அண்ட் தென் வந்து இன்னொரு கீச்சன் இருக்குது கைஸ். இது நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு இது என் காப்பு. ஓகே, இது வந்து பேங்கிள் இல்லை, காப்பு கைஸ். நிறைய பேர் வந்து இது வந்து பேங்கிள்னு சொன்னாங்க. பேங்கிள் இல்லை, இது வந்து காப்பு ஆக்சுவலி. ஸோ வந்து இதை வந்து அப்படி அழகாக போட்டு சொல்லிட்டு பண்ணலாம். ஸோ வந்து அழகாக இருக்குல்ல கிட்ட. வந்து இது ஒரு ஐட்டம் கையிலே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஐட்டம் கைஸ், ஸ்பெஷலி வந்துட்டு இந்த ஐட்டம் ஹெட்ஃபோன் வந்துட்டு யோசிக்கிச்சு. நான் வந்து அந்த புது ஹெட்ஃபோன் வந்துட்டு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து கெட்டு போயிடுச்சுன்றதுக்காக நான் வந்துட்டு இந்த ஒரு ஹெட்ஃபோன் வந்து வாங்கியிருப்பேன். ஒயர் ஹெட்ஃபோன் தான். இந்த ஹெட்ஃபோன்ஸ் 100 ரூபா கொடுத்து வாங்கினேன் கைஸ். 100 ரூபா கொடுத்து வாங்கி அது என்ன ஆயிடுச்சுன்னா, காது வந்துட்டு என்ன சொல்கிறது, காதுக்குள்ளே வந்து ஹெட்செட்டை வந்து இன்சர்ட் பண்ணி கேட்டால் ஏதோ அடைச்சிக்கிட்டு கேட்குற மாதிரி இது கிளியராக கேட்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஹெட்செட் வந்து டோட்டலாக நம்ம மைக்காக மட்டும் யூஸ் பண்ணுறதை வச்சுட்டு இப்போ டிஸ்டன்ஸாக இருக்கனால மைக்கை வந்துட்டு வச்சுக்க முடியாது. ஸோ வந்து எஸ்பெஷலி வந்துட்டு இந்த கீ செயின் வந்து எனக்கு வந்து பிடிச்ச கீ செயின் கைஸ். ஸோ வந்துட்டு அண்ட் தென் வந்து இதை பாருங்கள், நான் வந்து கீ செயின் காட்டுறதுலாம் இருந்துச்சு. அந்த கீ செயினை வச்சு ரிலீஜியன் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொண்டு வராதிங்க. நான் வந்து ஜஸ்ட்டு க்யூட்டாக இருக்கேன் தான் காமிக்கிறேனே தவிர நான் வந்து இந்த ரிலீஜியன் இதுலலாம் வந்துட்டு இல்லை. எல்லா ரிலீஜியனும் ஒன்று தான். ஸோ வந்து இது காமிச்சு பாடுறா இந்த பையன் வந்து ரிலீஜியன் சம்மந்தப்பட்டதாக வந்து எடுத்துகிட்டு வரான் யூடியூப்பில் அப்படின்லாம் அந்த தயவுசெய்து யார் கமெண்ட் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், காலிலிருந்து கேட்டுக்கொள்கிறேன். நான் அந்த மாதிரி ரிலீஜியன் சம்மந்தப்பட்டதில் எதுவும் கொண்டு வரலை. ஸோ வந்து ஓகே, மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு ஒரு ஹர்ட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி காமிச்செல்லாம் ஹர்ட் ஆச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சிடுங்க கைஸ். ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் இந்த கீ செயின் கைஸ். திரும்பிக்காது இது பார்த்தீங்களா, அழகாக முருகரோட கீ செயினை. எனக்கு வந்து என்ன தெரில, முருகர்னால் அவ்வளோ பிடிக்கும். நான் வந்து ஏதாவது ஒன்று வேணும், எனக்கு இது வந்து ஒன்று வேணும், எனக்கு தயவு செஞ்சு எனக்கு வந்து நடத்தித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முருகர்கிட்ட வேணுன்னா எனக்கு உடனே நடந்துடும் கைஸ். ஸோ நான் வந்துட்டு எனக்கு வந்து முருகா எனக்கு இது வேணும், எனக்கு விஷயம் நடத்தி கொடுங்க அப்படின்னு கேட்டால் உடனே நடந்துடும்.
எனக்கு நான் வந்து அதனாலே நான் முருகன் மேலே வந்து பயங்கர ஃபேன் ஆகிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதனால் முருகன்னாலே முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முருகர் சம்மந்தப்பட்டதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து முருகர் சம்மந்தப்பட்டது தான் இது வந்துட்டு முருகரோட வேல் கிச்சன் கைஸ். வேலில் வந்து முருகர் இருக்கார். ஓகே, பின்னாடி வந்து ஓம் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ வந்து எல்லாம் வந்து ஒரு வேலை நைட் எங்கேயாவது நைட் எங்கேயும் வெளியே போக மாட்டேன். நைட் எங்கேயும் வெளியே போகிற வேலை இருக்காது. ஒரு வேலை நைட் எங்கேயாவது நான் வெளியே போனேன் அப்படின்னா இது வந்து நான் கையில் வச்சுட்டு முருகா காப்பாத்திரி முருகா பேய் பிசாஸ்லாம் வராமல் சஸ்டேடு இதை பாடிப்போம். ஸோ இது வந்து டோட்டலாக வந்து 2 ஸ்மைலி இருக்கும் கைஸ். 2 ஸ்மைலி கைஸ். நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய் கைஸ். ஸோ வந்துட்டு இந்த தேங்காய் எண்ணெய் வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெளியே போயிட்டுருக்கும்போது அதாவது நம்ம எங்கேயா வெளியே நடந்து போயிட்டுருக்கோம், திடீர்னு கீழே விட்டோம், இந்த மாதிரி தேய்ச்சிக்கிச்சு எரியுது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கைஸ். இதெல்லாம் கடையில் கிடைக்காதா புது விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலை நம்மளோட நேரம் வந்துட்டு ஒரு கடையே இல்லாத இடத்துல போய் நம்ம கீழே விழுந்து வாரி இல்லைன்னா எரியுதுன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஜஸ்ட் வந்து எவ்வளோது 10 ருபீஸ் தான் கைஸ். வாங்கினதோடு அப்படியே இருக்குது, யூஸே பண்ணலை. ஆனால் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு தைலம் கைஸ். தைலம் ஆக்சுவலி என்ன தைலத்தோட கலர் ஒரு மாறிடுச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ வந்து அது வந்து உங்களுக்கு தெரியுதா, இது வந்து ஆக்சுவலி வந்து கோடாரி தைலம் கைஸ். ஆக்ஸ் தைலம்னு வாங்க, அந்த தைலம் தான் வந்துட்டு இது. ஸோ வந்து எனக்கு வந்து கோல்டாக இருக்கும்போது நான் வந்து தடவிப்பேன். இது வந்து கிளாஸ் வேறு, பார்த்து சேஃபாக இருந்துக்கணும். அண்ட் தென் தைலம் வந்து இந்த மாதிரி கலரில் வந்து இருக்காது. உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கலரில் இருக்காது தைலம். புது தைலம் தான் கைஸ் வாங்கணும், இந்த மாதிரி தைலம் இருக்காது. ஸோ வந்து அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. ஸோ வந்து டோட்டல் வீடியோவோட டியூரேஷன் வந்துட்டு 13 மினிட்ஸ் தான் கைஸ் வந்து வந்திருக்கு. என்னமோ அவ்வளோ பொருள் இவ்வளோ பொருள்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் ஆனால் வந்துட்டு அவ்வளோதான் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து இதுக்கு மேலே என்கிட்ட காட்டுறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை கைஸ். ஹேண்ட்பேக் வந்து முக்கியமாக காட்டுற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ வந்து அவ்வளோதான் கைஸ், முடிச்சிக்கலாமா? சரி ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறமா அந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பபாய், மிஸ் யூ அண்ட் லவ் யூ a lot guys. Bye bye. Thank you for watching guys.